சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழிக்குள் இருந்து குழந்தை உள்ளிட்ட 4 எண்புக்கூடுகள் மீட்பு. யாழில் அதிகாலையிலேயே இடம்பெற்ற கோர விபத்து, இளைஞர்கள் 2 பலி. முதலமைச்சராகும் விஜய், வீழ்த்தப்பட்ட திராவிட சாம்ராஜ்யம், ஆளுநருக்கு பரந்த கடிதம். தோல்வியை சந்தித்த மு.க. ஸ்டாலின், திமுக தொண்டர் எடுத்த விபரீத முடிவு. மன்னாரில் பரபரப்பு, மனைவியால் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்ட கணவன். தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்று திங்கட்கிழமை ஒரு கைக்குழந்தை உட்பட மேலும் 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் அடையாளம் காணப்பட்ட 4 எலும்புகள் அகழ்ந்தும் எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று புதிதாக அடையாளம் காணப்பட்ட 4 எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து அப்புதைகுழியில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 250ஆக அதிகரித்துள்ளது. மேலும் அங்கு நேற்று புதிதாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூட்டு தொகுதியுடன் சேர்த்து அங்கு மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 147ஆக அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் ஏற்பட்ட மோட்டார் சைக்கிள் விபத்தில் 22 மற்றும் 24 வயதுடைய 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்தானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாவற்காடு பகுதியில் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் இருந்த சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிய வருகிறது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றவர் மற்றும் பின்னால் அமர்ந்து சென்றவர் ஆகிய இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த இளைஞர்கள் நெல்லியடி பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி விபத்து தொடர்பாக கோப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க தயார் என ஆளுநருக்கு அனுப்பிய கடிதத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கூறியுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்திய அரசியலில் ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்டு சிறிது காலத்திலேயே மக்களிடம் ஆட்சியை பிடிப்பதென்பது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. அந்த வகையில் எம்ஜிஆர், என்டிஆர் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரை தொடர்ந்து விஜய் இப்போது அந்த சாதனையை படைத்திருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய விஜய் 2 ஆண்டுகளில் தனது முதல் சட்டசபை தேர்தலிலேயே 233 தொகுதிகளில் தனித்து களம் கண்டு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். பெரம்பூரில் 53,715 வாக்குகள் வித்தியாசத்திலும், திருச்சி கிழக்கில் 27,416 வாக்குகள் வித்தியாசத்திலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெற்றி வாகை சூடியுள்ளார். தமிழ்நாட்டில் 233 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளுடன் முதலிடம் பிடித்துள்ளது. திமுக கூட்டணி 74 இடங்களை பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணி 53 இடங்களை பெற்றது. இதன் மூலம் அதிக இடங்களை பெற்ற தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. நானே எதிர்பார்த்தேன், நான் வென்று விடுவேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அனைத்து இடங்களிலும் கட்டுப்பணத்தை பறி கொடுத்துள்ளது. காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்ட சீமான் கட்டுப்பணத்தை கூட பெற முடியாமல் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது நாம் தமிழர் கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் சீமான் ஆதங்கத்தோடு பேசும் காணொலி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. அதில் பேசியுள்ள சீமான், இவ்வளவு போராடியவர்களுக்கு, இவ்வளவு மாற்று அரசியலை எடுத்து வைத்தவர்களுக்கு இன்னும் 10 லட்சம் வாக்குகளை அளித்திருக்கலாம் என்ற வருத்தம் இருக்கிறது. நான் சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. நாட்டை வெல்லாமல் 2-3 சீட்டை வென்று என்ன ஆகப் போகிறது? ஆனாலும் போயிருக்கலாம். இந்த தமிழ் சமூகத்தின் குரலாக சட்டசபையில் பேசியிருக்கலாம். ஆனால் அதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை.
அது நம் தோல்வி இல்லை, மக்களின் தோல்விதான். என் பிள்ளைகளின் உழைப்பு அசாத்தியமானது. நானே எதிர்பார்த்தேன், நான் வென்று விடுவேன், இன்னும் 5-6 பேர் வெல்வோம் என நான் கணித்திருந்தேன். இன்றைக்கு இல்லையென்றாலும் நாளை செல்வோம். பெரும்பாடுபட்டுள்ளோம். இன்னும் 10 ஆண்டுகள் போராடியும் உறுதியாக வெற்றி பெறுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த காலத்திலும் தடம் புரள மாட்டோம். தன்னலத்திற்காக சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். நமக்கும் அப்படியொரு வெற்றி தேவையில்லை. 100 விழுக்காடு மக்களை நம்புகிறோம். மக்கள் நம்பும் வரை போராடுவோம் என தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்த திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக தொண்டரொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 60 வயதான அபி ரியல் எஸ்டேட் தரகராக பணியாற்றி வருவதுடன் திமுகவின் தீவிர தொண்டராகவும் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் தமிழக முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளரிடம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த தகவலால் மிகுந்த மனவேதனைக்கு ஆளான அபி விஜயபுரம் பகுதியில் உள்ள ஒரு தேநீர் கடைக்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி டம்ளரை உடைத்து அதன் உடைந்த துண்டால் தனது கழுத்தை அறுத்துக் கொண்டுள்ளார். அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தற்போது அவருக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து நல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. மன்னார் மூர்வீதி பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது கணவனை கொலை செய்த மனைவி அவரது உடலை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசலக்கூட குழியில் போட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சடலம் நேற்று திங்கட்கிழமை மன்னார் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மன்னார் மூர்வீதியில் வாடகை வீடு ஒன்றில் வசித்து வந்த கணவன் மனைவிக்கிடையில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக மனைவி தனது கணவனை கொலை செய்துள்ளார். பின்னர் சடலத்தை ஞாயிற்றுக்கிழமை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசலக்கூட குழியினுள் போட்டுள்ள நிலையில் மன்னார் காவல் நிலையத்தில் குறித்த பெண் சரணடைந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை பார்வையிட்டதோடு மன்னார் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோருக்கு தெரியப்படுத்தியதோடு கொலையை செய்த பெண்ணையும் அழைத்து வந்தனர். பின்னர் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் வருகை தந்த நிலையில் சடலம் மலசல குழியிலிருந்து எடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர் மன்னார் வங்காளி பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடையவர் என்றும் கொலை செய்த அவரது மனைவி மன்னார் பனங்கட்டு கொட்டு பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் எனவும் தெரிய வருகிறது. குறித்த சம்பவம் மன்னார் மக்கள் மத்தியில் அச்ச நிலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை அடுத்து யாழ்ப்பாணத்தில் வெற்றி கொண்டாட்டங்களில் இளைஞர்கள் சிலர் ஈடுபட்டுள்ளனர். யாழ் நகர் பகுதியில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை திடீரென ஒன்றிணைந்த சிலர் இளைஞர்கள் தமிழக வெற்றிக் கழக கொடியுடன் வெடிகொளுத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேவேளை காக்கைதீவு பகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிகள் ஏற்றப்பட்டு வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிமுக இரு பிரதான திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் பெரும் வெற்றியை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.